செல்வி அக்கா, சின்னத மாமா, அக்கா எங்க போனாங்க? யாரையுமே காணோம். வாங்க வாங்க. என்னப்பா? அட வாங்க சொல்றேன். வாங்க உட்காரு இரு உட்காரு. என்ன அட வா செல்வி சொல்றேன். உட்காரு உட்காரு. மச்சான் வெயிட் பண்ணுங்க. அத்த மாமா. ஏய் என்ன விஷயம்? அட சொல்றேன்ல, எல்லாரும் வரட்டும். அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? வாங்க வாங்க மாமா. ஏய் அகிலா என்ன இப்படி வா. விஷயம்? வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. என்ன இதெல்லாம் தெரியலையே. அவசரம். சித்தி நீங்களும் உட்காருங்க போங்க. நீங்க உட்காருங்க சொல்றேன். அவசரப்படாதீங்க. உட்காரு காமாட்சி, என்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் வந்தாச்சுங்க. என்னன்னு சொல்லுங்க. மாப்பிள்ளையோட கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சு. இந்தாங்க டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்தாங்க. அதான் கூட கொடுத்துருக்கல, நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க. இதை நான் என் பொண்டாட்டி நம்ம காமிக்கிறேன். பார்க்கலாம் காமாட்சி. பாரு செல்வி, நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. முத பத்திரிக்கைய நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிடுவோம். 2வது பத்திரிக்கைய கோயிலுக்கு கொண்டு போய் வச்சு காமாட்சி அம்மன்ட்ட அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். பண்ணிடலாமா? மாப்பிள்ள பத்திரிக்கை டிசைன் சூப்பரா இருக்கு. நம்ம செலக்ஷன் என்னைக்குமே தப்பா இருக்காது. அப்புறம் மண்டபத்துக்கு வெளியில பெரிய பெரிய பேனர் போஸ்டர்லாம் அடிக்கலாம்னு இருக்கேன். எதுக்கு அதெல்லாம்? அதுக்கு பொண்ணு மாப்பிள்ள ஜோடியா இருக்கிற மாதிரி போட்டோ வேணும். அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல போட்டோ எடுத்தோம்ல, அதை யூஸ் பண்ணிக்கலாமே. அன்னைக்கு இல்லையா பேனர் அடிக்கிறவங்க கிட்ட அந்த போட்டோவை காட்டி கேட்டேன். அவன் என்ன சொன்னானா, பெரிய இன்னைக்கு கட்ட உட்கார்ந்து சொன்னாங்களே அவுத்துட்டாங்க போல. ஆமாடா.